கிறிஸ்துக்குள் இருக்கிற அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு 7 சபைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த எச்சரிக்கை வெளிப்படுத்தல ஆண்டவர் 7 சபைகளை கண்டிக்கிறார். 7 குத்து விளக்குக்கு மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற அந்த இயேசப்பா சபையை பார்த்து அநேக குறைகளை பார்க்கிறார். இந்த 7 சபைகளுக்கு அவருடைய வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தையாக கருதப்படுகிறது. 7 சபைகளில் டிஃபெக்ட்ஸ் பார்க்குறார் ஏசப்பா. முதலாம் சபை எபேசு சபை. அவர்களுடைய கிரியைகளை பிரயாசத்தையும் பொறுமையும் அவர் கண்டறிந்து, ஆனாலும் நீ முதல் அன்பை விட்டாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சபையை பார்த்து. அந்த முதலாவது அன்பு ஆண்டவர் கூட வருகிற அந்த ஐக்கியம். முதல்ல சபைக்கு நம்ம போகும்போது ஆண்டவர் கூட நமக்கு இருக்கிற அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ஆண்டவரை பார்க்கணும், ப்ரேயர் பண்ணணும், அந்த வாஞ்சை ஆரம்ப காலத்தில் அதிகமாக இருக்கும். சோதனை வரும்போது கீழே விழும்போது அந்த அன்பு விட்டு விலகி போவார்கள் அநேகர். ஆனால் ஆண்டவர் இந்த சபையை பார்த்து சொல்கிறாரு, கிரியைகளையும் பிரயாசத்தையும் அவர் அறிந்திருக்கிறார், பேஷன்ஸ் பொறுமையும் அறிந்திருக்கிறார். ஆனாலும் முதல் அன்பு இழந்து விட்ட அப்படின்னு சொல்கிறார். அந்த முதல் அன்பு சரி செய். முதலாவது ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு, த ஃபர்ஸ்ட் லவ் யூ ஹாவ் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்ட் யுவர் செல்ஃப், அதை சரி செய்யன்னு சொல்கிறார் ஆண்டவர். நிக்கோலாய் மதத்தின் அந்த டீச்சிங்ஸை நீங்கள் இந்த சபை வெறுக்கிறத, கிரியைகளை வெறுக்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இத குறைய நம்ம மாற்றணும். ஆண்டவர் இந்த சபைக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது இந்த குறைய மாற்றணும். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு, ஆனால் அன்பு இல்லாத சபை ஆண்டவர் சொல்றது அது சரி செய்யும். முதல்ல ஜெயம் பெறுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை பொசிக்க கொடுப்பேன். ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ விருட்சத்தின் கனி பெறும்போது நித்தியமாய் சதா காலங்களிலும் ஆண்டவருடனே வாசம் செய்வார்கள். அங்க மரணம் மேற்கொள்ள முடியாது. எட்டர்னிட்டிக்கு முழுமையாக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆத்மாக்களை எடுப்பார். இந்த சபைகளில் இருக்கிற அந்த முதல் அன்பு மறுபடியும் ரிப்பண்ட் ஆகணும், மறுபடியும் ஆண்டவர்களாக பிரவேசிக்கணும், மறுபடியும் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் அந்த சபையை மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். இது முதலாம் சபைக்கு ஆண்டோடைய வார்த்தை வருது. ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் பெறுகிறவன் ஓவர் கம் பண்ணி வரணும். சோதனை வரும், எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி மறுபடியும் யூ ஹாவ் டு செட் எவ்ரி திங் இன் ஆர்டர். ரெண்டாவது சபை ஸ்மிர்னா சபை. இந்த ஸ்மிர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்றது என்னன்னா, பி ஃபெய்த்ஃபுல் அன்டில் டெத், மரணம் பரியந்தமும் உண்மையாயிரு. இவங்களுடைய கிரியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், உபத்திரவத்தை அறிந்திருக்கிறார். தரித்திரம், இது தரித்திர லைனுக்குள்ள வர்ற சபை, பவர்ட்டி லைன், ரொம்ப கஷ்டம், வறுமை. இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரை நம்புவது கடினம். ஆனாலும் நம்பணும், ஃபெய்த் இருக்கணும், ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். ஒரு சகோதரி அவங்க வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டாங்க. ஆனா மரித்த பிறகு பரலோகத்துல ஒரு ஊழியக்காரர் பார்க்குறாரு, அவங்களுக்கு ஆண்டவர் போல் முத்துக்களால், ஒரே முத்தால கட்டப்பட்ட வீடு,
பூமியில எதெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் அங்க கொடுக்கப்பட்டது. அவங்க பாவர்ட்டிலே இருந்து, அந்த தரித்திரத்திலே இருந்து அவங்க ஊழியம் செஞ்சாங்க. நிறைய பேர் இன்னைக்கு அப்படி நினைக்கிறாங்க, ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் இந்த துன்பம், தொல்லை, துக்கம், வறுமை. ஆண்டவரை தேட தேட இன்னைக்கு ஆண்டவர் தேட தேட ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அநேகர் வர்றாங்க. நான் ஒரு சிலருக்கு ஆண்டவர் தரித்திரம் கொடுக்கும்போது, எதெல்லாம் பூமியில நீங்க இழக்கிறீங்களோ அதெல்லாம் பரலோகத்துல உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 10:39, என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யற அநேக ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, பாடுபடுறவங்க இருக்கிறாங்க. உலகம் அனுபவிக்கிறதை அனுபவிக்க முடியாது, லாவிஷ் லைஃப் அனுபவிக்க முடியாது, லக்ஸூரியஸ் லைஃப் அனுபவிக்க முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக பாடுபட்டு வரும்போது ஆண்டவர் அதை பார்க்குறார். ஏசப்பா பார்க்குறார், ஆண்டவர் அதை பார்க்குறார். எனக்காக இவங்க எவ்வளோ பாடு. இப்படிப்பட்ட சபை ஆண்டவர் நேசிக்கிறார். ஒரு ஏழை விதவியின் 2 பைசா காணிக்க ஆண்டவருக்கு போய் செலுத்துறா. ஏசப்பா சொல்ற அந்த ஊமையில அவருடைய காணிக்கை தான் முதல்ல அங்கீகரிக்கப்படுகிறது. மிச்சவங்கள்லாம் அவங்களுடைய எல்லாம் இருக்கிறதுல இருந்து கொடுத்தாங்க, ஆனா இல்லாதது அவளுக்கு அந்த அதுதான் அவளுடைய ஆகாரத்துக்குரியது. அதையும் எடுத்து ஏசப்பாவுக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் பார்க்கிறார். எல்லாவற்றையும் கொடுக்கிற போது ஆண்டவரை மிகவும் ஆசீர்வதிக்கிறார். ஒரு பணக்காரனும் ஏழையும், அந்த ஏழை துணிக்கைகளே சாப்பிட்றான், பணக்காரன் சாப்பிட்டு போடுறது தான் இவன் சாப்பிட்றான். ஆனா கடைசி அவன் பரலோகத்துக்கு முதல்ல போயிடுறான், எட்டர்னிட்டியில. இவன் ஹெல் கண்டம்னேஷனுக்கு போறான். பணக்காரன் அங்க நரகத்துக்கு போய் விடுகிறான். அப்போ ஏழைங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவருக்காக நம்ம எளிமையா இருக்கிறோம். ஏசப்பா பிதாவின் அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து தாழ்மையை எடுத்து இந்த பூமியில தன்னைத்தானே தாழ்த்தினார், எளிமையா வாழ்ந்தார். மக்களுக்காக, எல்லாருக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி அநேகருக்காக சொந்த ஜீவனையே பலியிட்டார் சிலுவையில. இந்த சபைக்காக ஆண்டவர் சொல்ற என்ன ப்ராமிஸ்னா, 2ஆம் மரணம் மேற்கொள்ளாது. இப்படிப்பட்ட சபையை பார்த்து சொல்றார், 10 நாளுக்காக சாத்தான் உபத்திரத்துக்காக உங்களை ஜெயில போடும். அந்த 10 நாள் உபத்திரப்படும் போது கடைசி பரியந்தம் வரைக்கும் என்ன சொல்றாரு, நீ எனக்கு உண்மையா இருன்னு சொல்றாரு. சாத்தானை தான் அனுமதிக்கிறார். சாத்தான் தான் உபத்திரம் கொடுப்பான், தொல்லை கொடுப்பான், துக்கத்தை கொடுப்பான். நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கும்போது, ஆண்டவருக்குள்ளாக ஐக்கியமா இருக்கும்போது சத்ரு நமக்கு துக்கத்தை கொடுப்பான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கடைசி பரிந்தும் உண்மையாயிரு, மறுதளிக்க கூடாது. ஒரு ஊழியக்காரர் பால் யோங்கிச்சோர் அவர் சொன்னார், சவுத் கொரியால ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அங்க ஒரு போதகர் சுவிசேஷத்திற்காக கொலை செய்யப்பட்டார்கள். கடைசி வரைக்கும் அந்த குழி தோண்டி அந்த குடும்பத்தையே உள்ள போட்டு மண்ணால உயிரோட மூடினாங்க. அதை பார்த்து நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ளானாங்க. 500 பேர் ஆண்டவருக்குள்ளாக வந்தாங்க. ஆனா இப்படிப்பட்ட இந்த நேரத்துல கூட அந்த ஊழியக்காரனும் அந்த குடும்பமும் ஆண்டவரை மறுதளிக்கல. அதுதான் ஆண்டவர் முக்கியமா பார்க்கிறாரு. கடைசி பரியந்தம் வரைக்கும் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம், ஆண்டவருக்குள்ளாக வந்துருவோம், அப்புறம் லாஸ்ட்ல விட்டுறக்கூடாது. யூதாஸ் இஸ்காரியத் அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆண்டவருக்குள்ளாக வந்தான், எல்லாத்தையும் விட்டு விலகி போயிட்டான். கடைசி நேரத்துல மறுதளிக்காம இருக்கிறவங்க தான் அந்த பொக்கிஷத்தை பெறுவாங்க. ஆண்டவர் இந்த சபைக்கு 2ஆம் மரணம் மேற்கொள்ளாது என்று சொல்றாரு. பாதாளத்துல உள்ள எந்த ஒரு சக்தியும் மேற்கொள்ளாது. 2ஆம் மரணம் இல்லைன்னா நித்திய ஜீவன், சதா காலங்களிலும் ஆண்டவருடனே கூட இருக்கணும். 3ஆம் சபை பெர்கமு. இந்த பெர்கமு சபையில சாத்தானுடைய சிங்காசனம்
இருக்கிற இடத்தில் குடியிருக்கிற சபை. கமிங் அண்டர் த த்ரோன் ஆஃப் சேட்டன். விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கிற சபையும் விபச்சாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிற சபையை வன்மை ஆண்டவர் கண்டிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபை பாலாக்கு போதனை செய்த பிலியோம், அந்த பிலேயாமுடைய போதனை கை கொள்ளுகிற சபையை வெறுக்கிறார். விபச்சாரம் இது ஆண்டவர் வெறுக்கிறார். சபையில நிறைய நடக்குது. விக்கிரகங்களுக்கு படைத்தது புசிக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, சர்ச்சுக்கும் வர்றாங்க, அப்புறம் மற்ற விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. ஆண்டவர் அதை பிரியப்படுவதில்லை. இப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ளாக இருக்கும்போது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இந்த காரியங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு சொல்றாரு. இதை மேற்கொள்ளுகிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மறைவான மன்னாவை நான் கொடுப்பேன், மென்மையான குறிக்கல்லை கொடுப்பேன். மன்னாவும் ஒயிட் ஸ்டோன், அதுல பேர் எழுதியிருக்கும். அந்த மென்மையான குறிக்கல்ல பேர் எழுதப்பட்டிருக்கும். யார் பெறுறாங்க அவங்க பேர் எழுதப்பட்டிருக்கும். அது மற்றவங்களுக்கு தெரியாது. இது ஒரு ஆண்டவருடைய கிஃப்ட், ரிவார்டு. இந்த பொக்கிஷம் பெறணும்னா இதை மேற்கொண்டு வரணும். சாத்தானுடைய சபையில இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட காரியம் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தா அதை எடுத்து போடுங்க. ஆண்டவர் இந்த பொக்கிஷத்தை இந்த சபைக்கு வைத்திருக்கிறதை காண்பிக்கிறார். அடுத்ததாக தியாத்திரா சபை. தியாத்திரா சபையில ஜெசபேலின் ஆவி இருக்கிற அந்த ப்ராஃபட்டஸ், அந்த தீர்க்கதரிசி பெண் ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் சொல்றாங்க, அநேகரை வஞ்சிக்கிறாங்க. சரியான வழியில சரியான டைரக்ஷன்ல மக்களை வழி நடத்தணும். ஆனா ஒரு சில ஸ்திரீ ப்ராஃபட்டஸ், தீர்க்கதரிசி, ஆண்டவர் பார்க்குறாரு, அவங்ககிட்ட அன்பு இருக்கு, வேலை கரெக்டா செய்யறாங்க, சர்வீஸ் இருக்கு, ஃபெய்த் இருக்குது. ஆனாலும் இப்படிப்பட்ட சகோதரிகளை அனுமதிப்பதனால் அவங்க என்ன பண்றாங்கன்னா அநேகரை வஞ்சிக்கிறாங்க, வேசித்தனத்துக்கு கொண்டு போறாங்க, விபச்சாரத்துக்கு ஈடுபட வைக்கிறாங்க. அது இல்லாம விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஆகாரத்தை புசிக்க வைக்கிறாங்க. அப்படின்னா இவங்கள பாவத்துக்காக தூண்டுவிக்கிற அந்த ஸ்திரீயின் டாக்டரின், அவங்களுடைய போதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள சபையை சொல்றாரு. இதுல அந்த ஊழியக்காரங்க தான் இப்படி செய்யறாங்கன்னா நீங்க செய்யாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. பிலீவர்ஸ்க்கு கூட சொல்றாரு, எல்டர்ஸ்க்கு சொல்றாரு, எல்லாருக்கும் தான் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்குறாரு. ஊழியக்காரங்களை அதிகமா நியாயம் விசாரிப்பாரு, பிலீவர்ஸையும் விசாரிப்பார், நியாயம் விசாரிப்பார். ஏன்னா உங்களுக்கு காஸ்பல் வந்துடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவங்கள நான் அந்த ஸ்திரீய, அந்த ஊழியக்காரிய நான் சிக் பெட்ல, கட்டில் கிடை ஆக்குவேன்னு சொல்றாரு. அவளுடைய பிள்ளைகளை கொண்டு போடுவேன்னு சொல்றாரு. இவளுடன் போய் வேசித்தனம் பண்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா மிகவும் உபத்திரத்துக்குள்ளே தள்ளப்படுவார்கள். அப்போ ஆண்டோடைய ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு பயங்கரமாக இருக்கிறது. அதனால சபையில போதகர் தான் இப்படி பண்றாங்க அப்படின்னா நீங்களும் அப்படி பண்ணாதீங்க. இல்ல விசுவாசி அப்படி பண்றாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் சரி செய்யுங்க, ரிப்பன்ட், மனம் திரும்புன்னு சொல்றாரு சபையை பார்த்து. உன் வழியே சரியாக்கு, செவ்வையாக்கு, மனம் திரும்பு, சரியான வழியில போன ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, விடிவெள்ளி நட்சத்திரத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு இந்த சபைக்கு சொல்றாரு. நீங்க தேசத்தை ஆளுவீர்கள், இருப்புக்கோளால் தேசத்தை ஆளுவீர்கள். இங்க இல்ல, பரலோகத்துல. எவ்வளோ ஒரு அருமையான கிஃப்ட், ரிவார்ட், பொக்கிஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பரலோகத்துல. ஆனா இதை மேற்கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து மேற்கொள்ளணும், தன்னைத்தானே காத்து கொள்ளணும். நம்ம எதனாலும் செய்யலாம், எப்படினாலும் வாழலாம், சபைக்கும் போகலாம்,
அப்படின்னு ஆண்டவர் அது ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, கரெக்ட் யுவர் செல்ஃப், மனம் திரும்பு. சபைக்குள்ள வந்து பாவம் செய்யக்கூடாது, தீட்டுப்படுத்தக்கூடாது. எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை இது. நான் 5வது சர்த சபைக்கு ஒரு வார்த்தை கொண்டு வர ஆண்டவர், நீ விழித்து கொண்டு சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. அப்படின்னா நீ செத்து கொண்டே இருக்கிற, நீ நினைக்கிற நீ ஐ எம் அலைவ், நான் உயிரோடு இருக்கிறேன்னு நீ நினைக்கிறது. சர்தை சபையை பார்த்து சொல்றாரு, கிரியைகளை அறிவேன்னு சொல்றாரு, ஆனாலும் செத்தவனாய் இருக்கிற, விழித்திருன்னு சொல்றாரு. நான் எப்போ வருவேன்? ஒரு திருடனை போல வருவேன், நான் வருகிற நாளை நீ அறிவாய். எப்போ ஆண்டவர் வருவார் நமக்கு தெரியாது, எந்த நேரத்தில் வருவார் நமக்கு தெரியாது. நம்ம நினைக்கிறோம் ட்ரெடிஷ்னலா ரிலீஜியஸா இருக்கிறோம், இப்படி கல்ச்சர்ட் லைஃபா இருக்கிறோம், வர்ஷிப் பண்றோம், ஆண்டரை துதிக்கிறோம். ஆனா அது ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடாது, ரிலீஜியஸா இருக்கக்கூடாது, கல்ச்சர்டா இருக்கக்கூடாது. ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு, நம்ம வெளியே எப்படி இருக்கோ அதை பார்க்கல. நிறைய பேர் இன்னைக்கு வெளியே தான் பார்க்குறாங்க கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, உள்ள உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நம்ம எப்படி ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ போகிறோம், வாழ்கிறோம், அது ரொம்ப முக்கியமானது. நம்ம இங்க என்ன வாழ்றோம், இங்க எப்படி நம்ம கிரியைகள் இருக்குது, பூமியில நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கு, அதன் நிமித்தம் ஆண்டவர் நமக்கு அங்க நியாயம் விசாரிப்பார். அவனவன் செய்கிறதுக்கு அவனவனுக்கு கொடுக்கப்படும். தன் கிரியை நிமித்தம் ஆண்டவர் அவர்களுக்கு பதிலை கொடுப்பார். விழித்திருன்னு சொல்றாரு, வெண் வஸ்திரத்தை கொடுப்பேன்னு இப்படிப்பட்ட சபையை சொல்றாரு. நினைக்கிறாங்க நம்ம இப்படி இருந்தா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். அது வந்து நம்ம கல்ச்சர் வந்து ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருக்கக்கூடாது, தடையா இருக்கக்கூடாது. விழித்து கொண்டிரு, ஆவியில நிரம்பிருன்னு சொல்றாரு. ஆவியில நிரப்பப்படாத சபை எடுத்துக்கொள்ளப்படாது. You must be born with water and spirit. You must be a born again Christian. மறுபிறவி பிறந்த கிறிஸ்தவர்களாக வாழ ஆண்டவர் இந்த சபையை அழைக்கிறார். ஜெயங்கொள்ளுகிறவன் அவன்தான் ஆண்டவர் கூட அந்த வெண்வஸ்திரம் தரித்து போவார்கள். ஹல்லேலூயா. 6வது சபை பிலதெல்பியா சபை. இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தாவீதின் திறவுகோலை உடையவன், he who holds the key of David. யூதர்களை பார்த்து சொல்லுகிறார். யூதர்கள்ல சிலர் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். யூதர்களில் சிலர் அவிசுவாசிகள், சாத்தானுடைய சிங்காசனத்துக்கு நேர இருக்கிறவங்க, அவங்கள நான் உங்க காலடியில கொண்டு வருவேன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த சபையை, பிலதெல்பியா சபையில உண்மையை பார்க்கிறார். இவங்க வேலை கிரியை எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது, இவங்க எல்லாமே கரெக்டா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஹோல்ட் ஃபாஸ்ட் வாட் யூ ஹேவ். ஆண்டவர் இந்த சபையை பார்த்து சொல்றாரு, நான் உண்மையில் அன்பா இருக்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கறாரு. கொஞ்சம் பலன் இருக்கு, ஆனா எல்லாம் பர்ஃபெக்டா செய்யறாங்க. கொஞ்சம் திராணி இருக்கு, பலன் இருக்கு, அதை வச்சு ஆண்டவருக்கு உண்மையா ஊழியம் செய்யறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபையை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை சோதனையிலிருந்து தப்பு வைப்பேன். உலகத்துல எல்லா ஜாதிகள் மேல வர்ற அந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பேன்னு இந்த சபைக்கு சொல்றாரு. ஹல்லேலூயா. இவங்களை ஆண்டவர் சொல்றாரு, நான் ஐ வில் மேக் யூ a pillar in the temple of God. இந்த சபைக்கு எவ்வளோ ஒரு blessed word, promise word ஆண்டவர் கொடுக்கிறார். பிலதெல்பியா சபையை மட்டும் ஆண்டவர் பர்ஃபெக்டா பார்க்கிறாரு. தூணாக நிறுத்துவேன் சபையில், ஆண்டவர் தூணாக நிறுத்த போறார் இந்த சபையை. அப்படிப்பட்ட சபையா இருக்கணும். ஆனாலும் சொல்றாரு, கொடுக்கப்பட்டதை காத்துக்கொள். கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும் அவங்க. so that no one come and take your crown. கிரீடத்தை யாரும் பறிச்சுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இது கிரீடம்,
அப்படி மகிமையா ஆண்டவர் உயர்த்தி வச்சிருப்பார். ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டு வர்றவங்கள மகிமையா உயர்த்தி வச்சிருப்பார், அப்படி தூக்கி வச்சிருப்பார் ஆண்டவர். ஆனா சாத்தானுடைய சோதனை வரும்போது கடைசி விழக்கூடாது. அதுதான் ஆண்டவர் எல்லா சபைகளுக்கும் அறிவுறுத்துகிற வார்த்தை. கடைசியா லவோதிக்கேயா சபை, இந்த சபை நிறைய பணம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, குளிரும் இல்லை அனலும் இல்லை, லூக்வாம், வெதுவெதுப்பா இருக்கிற சபை. அப்படின்னா பாதியிலே நிற்கிறாங்க, ஆண்டவருக்குள்ளாக முழுமையாக வரல, ரட்சிக்கப்படல. ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்பாகியம் உள்ளவனா இருக்கிற, பரிதபிக்கப்பட்டத்தக்கவனாகவும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியாய் இருக்கிறாய். இவ்வளோ ஆண்டவர் பார்க்குறார் இந்த சபையில். மிசரபிள், wretched லைஃப், poor, blind. ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட நீ பொன் வாங்கிக்கான்னு சொல்றாரு. கம் அண்ட் பை கோல்ட் ஃப்ரம் மீ. அப்போ நீ பணக்காரனா ஆகி விடலாம். இந்த வேத வசனத்தை வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ரிச்சு. அந்த வேத வசனத்தை நம்ம எடுத்துக்கொண்ட வாழ்க்கையில அங்க போனா எதுவும் அதை அழிக்க முடியாது. அந்த வேத வசனம் தான் ஆண்டவர், அதுதான் ரிச். இந்த ரிச் இட் வில் ஒன் டே பி எரோடட். ஒரு நாள் இந்த ஐஸ்வர்யம் வீணாகிவிடும். இந்த ஐஸ்வர்யத்தை நம்பி இருக்கிறது அதுவும் வீண். உலகத்தை நம்பி இருக்கிறது வீண். உலக பொருளை நம்பி இருக்கிறது வீண். ஆண்டவர் சொல்றாரு, வா, நான் உனக்கு வஸ்திரத்தை கொடுக்குறேன், உன்னுடைய ஷேம் நான் கவர் பண்றேன்னு சொல்றாரு. என்கிட்ட இருந்து இதை வாங்கன்னு சொல்றாரு. வஸ்திரம் என்று சொன்னால் என்ன? ஆண்டோடைய ஆவி, பரிசுத்த ஆவியை நான் தர்றேன்னு சொல்றாரு. அதை பெற்றனா நீ ஆண்டோடைய பிள்ளையாகி விடலாம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஜெயம் பெறுகிறவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவின் சிங்காசனத்துல அமர உனக்கு இடம் தருவேன்னு இந்த சபையை பார்த்து சொல்றாரு. எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம். பரலோகத்துல இந்த பொக்கிஷத்தை இங்க பெற போறாங்க. எல்லாத்தையும் மேற்கொள்றவங்களுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சோதனையிலிருந்து மேற்கொள்ளணும். ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோம், ஏசப்பா பிள்ளையா மாறிட்டோம், கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்துட்டோம், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். ஆனா அது கடைசி வரைக்கும் அதே போல இருக்கணும். பாதியில விட்டு போனா ஆண்டவர் எதுவும் தர முடியாது, கிஃப்ட் தர முடியாது, ரிவார்ட்ஸ் தர முடியாது. எல்லாருக்கும் வச்சிருக்கிறாரு. நீங்க செய்யற அனைத்து பாடுகள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உனக்கு எல்லாம் நான் வச்சிருக்கிறேன், பரலோகத்துல உள்ள பொக்கிஷத்தை தருவேன். இந்த உலகத்துல உள்ள இன்பம், சிற்றின்பம், அதை தேடி ஓடாதீங்க. உங்க ஜீவனை நஷ்டப்படுத்தாதீங்க, உங்க ஆத்மாவை நஷ்டப்படுத்தாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் நான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் நான் உங்களுக்காக அங்க வைத்திருக்கிறேன். இந்த உலகத்துல உள்ளது எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை தேடி வாங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கடைசி அப்பா, நான் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நீர் இறங்கும் ஆண்டவரே. சரி செய்யுங்க, மனமாற்றுதலை கொடுங்க, ஏவுதலை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவருக்காக பிரியமான பிள்ளைகளாக வாழ உதவி செய்யுங்க தகப்பனே. உங்களுடைய ஆவி அவர்கள் மீது ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த வெளிப்படுத்தலை தெளிவாக தெரியப்படுத்துங்க. அநேக சபைகள் தங்களை திருத்திக் கொள்ள அவர்களுக்கு நேரத்தை கொடுங்க ஆண்டவரே. மனம் இறங்குங்க தகப்பனே, அன்பை காட்டுங்க தகப்பனே. ஆதரவா இருக்கிறவர் நீர் மட்டும் தகப்பனே. உதவி செய்யுங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல பலவீனமா இருக்கிறவர்களுக்கு பலத்தை கொடுங்க. நோயில இருக்கிறவங்களுக்கு சரி செய்யுங்க. நான் சுகம் அளிக்கிற தேவன் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. சுகத்தை கொடுங்க. ஹீல் தம் லார்ட், ஹீல் தம் லார்ட் ஜீசஸ் ரைட் நவ். எல்லாரையும் சுகப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல அப்பா நீ தொடுங்க. பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு
இருக்கிற நோய் நொடி எல்லாம் விட்டு விலகி ஓடட்டும். ஜுரம் காய்ச்சல் எல்லாம் விட்டு விலகி ஓடட்டும். பலவீனம் விட்டு விலகி ஓடட்டும் தகப்பனே. அப்படி ஆவியை ஊற்றுங்க. யார் எங்கிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ ஆவியை ஊற்றுங்க. மறுஜீவனை கொடுங்க. வழிகளை தரங்க தகப்பனே. எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.